இவ்வளவு நபிகள் நாயகத்துக்கு அந்த நேரத்துக்கு 25 வயது. கதிஜா பிராட்டியாருக்கு வயசு 40. 2 முறை ஏற்கனவே விதவையானவங்க. வெள்ளாடை ஈருடை அணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைகிறாரு. யார் அவர் மேல் வழக்கு சொல்ல அவர்களெல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்ய விசாரணையே இல்லை, விசாரணை கிடையாது. இல்லை, ஒரு மிக முக்கியமான செய்தினா ஞானியார் சாஹிப் தர்காவில் வந்து ஏற்றப்பட்ட கொடியேற்றுவாங்க. அதன் பிறகு குறிப்பிட்ட நாள் கொடியேற்றக்கூடிய கொடியை வந்து காவி கொடி கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறார். ஏன்னா பழைய ஆளுகள் அந்த மருட்பா குஸ்திக்காரங்க இருப்பாங்கல்ல, அவருக்கு கேட்டாரா, நீர் என்ன இருந்தாலும் நீர் ஒரு அசைவர், நீர் எப்படி சைவரை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க. அசைவர் மாம்சம் சாப்பிட்ட சைவரை பற்றி நீர் எப்படி பேசலன்னு கூட்டத்தை செலுத்துறப்பு உடனே பாவர கூட்டத்தை அப்படி அமைதிப்படுத்திக்கிட்டு, ஆம் யாம் அசைவர், யாம் அசைவம், தாம் தித்தாம் கிடத்துக்க தை தித்தை அப்படின்னு நடன ஆரம்பித்தார். யாம் அசைவம், யாம் அசைவம், யாம் அசைவம். தில்லை அம்பலத்திலே காலை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற ராஜபெருமான். அவரும் அசைவம், நானும் அசைவம், நாங்கள் இருவரும் ஒரு சாதி, நீ என்ன சாதி? அவங்க என்ன சொன்னாங்க, வள்ளலார் பாடல்கள் ஆபாச தருப்பணம் அப்படின்னாங்க. இவர் ஆபாச தருப்பணத்தை ஆவை தனியாக பிரித்து வள்ளலார் பாடல்களா பாச தருப்பணம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து விவாதங்கள் சூடு பறந்தது. இப்போ வந்து இந்த காட்சியை வந்து காதலை பாடி கற்பை பாடுகின்றன. உமர் புலவருக்கு நபிகள் நாயகத்துக்கும் கதிஜா பிராட்டியாருக்கும் திருமணம் நேரடியாக நடக்குது, பேசி நடக்குது. இவ்வளவு நபிகள் நாயகத்துக்கு அந்த நேரத்துக்கு 25 வயது. கதிஜா பிராட்டியாருக்கு வயசு 40. 2 முறை ஏற்கனவே விதவையானவங்க. பெரிய செல்வச்சி மாட்டி, பெரிய வியாபாரத்துக்கு அதிபதி. வியாபாரம் பண்ணக்கூடிய ஒட்டகங்கள்லாம் பார்த்தா பாலைவனத்தில் கண்கட்டிக தூரம் வர பொதிகளை வியாபார பொதிகளை சுமந்துட்டு வருமா. அந்த வியாபார தளத்தில் இவர் பணியாற்றினார். இவருடைய நேர்மை நாணயத்தை பார்த்து இவரை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டவொடனே தன்னுடைய தோழி சஃபியாட்ட சொல்கிறாங்க. அதுதான் கவிதை தான், இயல்பு கவிதையாக பேசுகிறாங்க அவங்க. ஆமாம், அந்த தங்கப்புறா இந்த பொட்டல் காட்டில் அடைய வருமா அப்படின்னு இவங்க பொட்டல் காடுங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை விதவையானவங்கல்ல. அந்த தங்கப்புறா இந்த பொட்டல் காட்டிற்கு வருமா அப்படின்னு சவ்யா சொல்கிறாங்க, கதிஜா பிராட்டியாரே நீங்கள் பொட்டல் காடல்ல பூந்தோட்டம் வரும், நிச்சயம் அடைய வரும்னு சொல்லி அவங்க பாட்டனாட்டம் பேசுகிறாங்க. முறைப்படி திருமணம் நடக்குது. பேசி திருமணம் இவங்க விரும்புகிறாங்க, பேசிடுவான். இப்போ பாட வந்து உமர் புலவருக்கு சிக்கல். கம்பனை பின்பற்றி வரக்கூடிய ஆள்ல காதலை பாடா எப்படி பாடுறது, அங்கே காதலுக்கு இடவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, கதிஜா நாயகியார் கனவு கண்டுதான் ஒரு காட்சி உருவாக்குறார். கனவு படம், கனவுல அப்படியே நபிகள் நாயகம் வீதி உலா வரை மாதிரியும் அதை பார்த்து இவர்கள் காதல் கொள்வதாக ஒரு காட்சி புரிகிறார். இது நிஜ வரலாறு கிடையாது. ஆனா இலக்கியம் வந்து அதை பாடுறது இல்லையா, அழகியலோடு சொல்லக்கூடியது. அது தமிழ் மரபு விட்டுட்டு வர முடியாது. இப்படி நீங்க ஒவ்வொரு இலக்கியங்களுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இங்க மண்ணினுடைய இலக்கியங்கள் கம்பராமாயணம் போன்ற ஒரு தாக்கத்தை நீங்க நிறைய இஸ்லாமிய இலக்கியங்களை பார்க்கலாம். இன்னைக்கு அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடினார். காவடி சிந்து பாடினது பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. ஏன்னா அது முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து விரதம் இருந்து காவடி எடுத்துக்கிட்டு வழிநடை பயணமாக போகக்கூடியவங்க வழிப்பயணத்துடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு பாடிக்கிட்டே போவாங்க. ஒரு ஓட்டம் துள்ளன் போடுற அந்த நடை அப்படியே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனோடு நேச, அது ஒரு துள்ளல் நடை வரும். இந்த மெட்டு அன்னைக்கு ரொம்ப பிரபல்யமாக காவடி சிந்து மெட்டு வேணும். இதை வந்து காளை அசனலி புலவர்னு அவர் கேட்குறாரு. ஆஹா, அருமையாக இருக்குது, நபிகள் நாயகத்து மேல் நம்ம பாடணும். எப்படி பாடுறது? காவடி சிந்து பாட முடியாது. ஏன்னா காவடி எடுக்கிறது இஸ்லாம் சமயத்தில் சமய சார்ந்த ஒரு வரையறைக்குள்ள அது வராது. அதனால் என்ன சென்றான்னா, அந்த மெட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த முழு வடிவத்தை எடுத்துக்கிட்டு நபிகள் நாயகத்து மேலே பூவடி சிந்துன்னு பாடுறார். பூவடி சிந்து 4 பாடல்கள் பூக்களானது அவருக்கு வந்து பாராட்ட வாழ்த்தாக தெரிவிக்கிற பாட. இப்படி என்ன செய்கிறாங்க, தங்கள் சமய மரபை விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் இதையும் விட்டு கொடுக்கல. இது நம்ம தமிழ் பாட்டு விட்டு கொடுக்காம என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. அதே போல் நான் வந்து நிறைய பாடல்கள் இலக்கிய மரபுகளில் சூஃபி ஞானிகள் இலக்கியங்களில் எல்லாத்துலேயும் வந்து இங்கிருந்த இலக்கியங்கள் விஷயங்களை தான் என்ன செய்கிறாங்க பின்பற்றி நிறைய பாடுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் வந்து நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து, இவர்கள் இந்து சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள்? அதில் மிக முக்கியமானது வள்ளல் ராமலிங்க சுவாமியுடைய அருட்பா மருட்பா வாதம் தான்.
ஏன்னா அது வந்து தமிழ் சமூகத்துல பெரிய புரட்சி ஏற்பட்டது, தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம். வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே அவரை வந்து நீதிமன்றத்துல கொண்டு ஏற்றக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருந்தது. ஏன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து ஆறுமுக நாவலர், அவர் பெரிய சைவ பழம், பெரிய இலக்கண வித்தகர், பைபிளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அந்த அளவுக்கு பெரிய மிகப்பெரிய அறிவாளி அவர். அவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி கும்பிட வரும்போது அங்கே வள்ளலாருடைய அருட்பா பாடப்படுகிறது. அருட்பா பாடப்படுகிற பொழுது அதில் ஒரு வரி வருது, அரணும் அரியும் ஒன்றன காண்மீர் அப்படின்ட்டு. சிவனும் விஷ்ணு ஒன்றங்க. இவர் நிறுத்திட்டார். அரணும் அரியும் எப்படி ஒன்றாகும், சிவனுக்கு நிகராக பேசாதுன்னு. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பித்து வள்ளலார் பாடல்களை முழுக்க பார்த்தோன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அது வந்து ஆபாசங்கிற பேரில் சொன்னாங்க. ஆபாச தருப்பணம்னாங்க. ஆபாசத்தை காட்டுகின்ற கண்ணாடி, தருப்பணம்னா கண்ணாடின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆபாச தருப்பணம் பட்டு பெரிய வள்ளலார் அதற்கு சில எதிர்ப்பு சொல்லும்போது அவருக்கு மேலே வழக்கு தொடுத்து அந்த கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் அவரை கொண்டு ஏற்றினாங்க. இதெல்லாம் வரலாறு. ஆனால் அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய செய்தி, குறிப்பிட்ட நாளில் ஒரு ஆங்கில நீதிபதி அவர் எல்லாரும் வாதி பிரதிவாதிகள்லாம் ஆஜரான்ட்டாங்க. ஆறுமுக நாவலர், அவருடைய மாணவர் கதிரவேல் பிள்ளை, அவருடைய மாணவர் திருக்கலை கிடையாது போன்றவர்கள், இன்னும் பல 2 பக்கம் அமர்ந்திருக்காங்க. வள்ளலார் கோர்ட்டுக்குள் நுழைகிறார். பூசு நீரு போல உள்ளும் புனிதம் உடைய அந்த மகான், கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கைவீசி நடக்காமல் வாழ்ந்த அந்த பேர் உள்ளத்துக்கு சொந்தக்காரர், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்து பசியராது அயர்ந்து வெற்றவரை கண்டு உளம்பதைத்தேன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் வெள்ளாடை ஈருடை அணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைகிறாரு. யார் அவர் மேல் வழக்கு சொல்ல அவர்களெல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்ய விசாரணையே இல்லை, விசாரணை கிடையாது. தோற்ற பொலிவுக்கே வள்ளலார் காலம் முடிந்தது. அவருடைய மாணவர் கதிரவேல் பிள்ளை வந்தார். அவரும் பெரிய தமிழ் அறிஞர், அறிவாளி. அவருடைய மாணவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார். இங்கே அப்போ வந்து அவர் திரும்ப அந்த விவாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இந்த நடந்திருக்குன்னு நான் கருதுறேன். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பெரிய விவாதங்கள் அது இது பிரச்சனை நிறைய நடந்துக்கிட்டு இருந்து, இங்கே மரமலை அடிகள், சிங்காரவர் செட்டியார், இன்னும் பலர் வந்து இதுக்காண்டி அருட்பாக்காண்டி மாற்றிட்டவங்க என்று நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தான் கோட்டாரை சேர்ந்த சதாவதானி சேக்கு தம்பி பாவலர், அவர் முதல்ல சதாவதானம் செய்தார். 100 அவதானங்களை அதை பற்றி தனியாக பேசணும். பெரிய அவதான கலையில் பெரிய வந்தார். 100 அவதானங்களை செய்தவர். தமிழ் இலக்கியங்களில் புராணங்களில் கரைச்சி குடித்தவர். கம்பராமாயணம் முழுக்க மனப்பாடம், எல்லா புராணங்களும் மனப்பாடம். அவர் சதாவதான நிகழ்ச்சி செய்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்திலேருந்து கேள்விகள் வரும். 5 புலன்களையும் சோதிக்கக்கூடிய நடந்துக்கிட்டே இருக்கும். தெரியும், அது விரிவாக அவன் நடந்துக்கிட்டே இருக்கும். கேள்விக்கு அடுத்து முந்தினதுக்கு பதில் சொல்லிட்டு பதில் சொல்லணும். ஒரு கேள்வி என்னடான்னா, ஈட்டடியாக கொண்டு பாடணும். கடைசி அடி என்ன, கண்கெட்டபின் என்றும் காணா காட்சியை கண்டனரே தான் ஈட்டடி. கட்டளை கலித்துறையில் பாடுங்கிறாங்க. கட்டளை கலித்துறை பாடுறது 6 சீர் வைத்து பாடுறது ரொம்ப சிரமம். வெண்பா பாடுறது ஈஸி. ஆனால் கட்டளை கல்வி பண்ணோன்னா கண்கெட்டபின் எப்படி காட்சியை பார்க்க முடியும். கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னான், இவர் முந்தின கேள்வி பதில் சொல்லிட்டு வந்தார். என்னப்பா கேட்ட, கண்கெட்டபின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. பாட்டை கேட்டுக்கோ. விண் தொட்ட செய்யும் தருமலி காணில் மிகு திண்ணனார் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் விழி புண்பட்டதென்று தம் 2 கண்ணை எடுத்து புயர்த்து 2 கண்கெட்டபின் இன்னும் காணா காட்சியை கண்டனரே. இப்போ கண்கெட்டபின் தான் காட்சி. இது சிந்தனை எங்கே போயிருக்கு பாருங்க. அதில் வந்து தலைமை தாங்கினவர் வந்து கண்ணப்ப முதலியார் பெரிய ஆளுங்க. அவர் எழுந்திருந்து முகம்மதியரிலும் மகாமதி படைத்தவர் ஐயா, எனவே உமக்கு நான் மகாமதி என்ற பட்டத்தை தருகிறேன், பாவலர் என்கிற பட்டத்தை தர்றேன். எல்லாம் அற்புதமான விஷயம். எல்லா நல்ல விஷயம்னா கொண்டாடி இருக்காங்க. அப்பெல்லாம் அப்படிதான் கொண்டாடி இருக்காங்க. பாவலர் களத்துக்கு வர்றார் அருட்பாவுக்காண்டி வாதி. அப்போ சென்னையில் அவர் வந்து இட்டா பார்த்தசாரதி இங்கே ஒரு மிக முக்கியமான அவர் நடத்திய அந்த ப்ரெஸ்ஸில், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சகத்தில் வேலை பார்க்குறார். ப்ரூஃப் திருத்தக்கூடிய அச்சுப்பிழை திருத்தக்கூடிய பணியில் வேலை பார்க்குறார். அவர் தான் இவரை சதாவதான நிகழ்ச்சி நடத்துறதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தார். இட்டா பார்த்தசாரதி இவரை வளர்த்து விட்டதில் மிக முக்கியமான ஆள். பாவலருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததில் மிக முக்கியமானவர். வருகிற பொழுது இந்த விவாதங்கள் சென்னை நடக்கிற பொழுது இவர் களத்தில் வர்றார். வளர்ந்து அவங்க கேட்ட பல விஷயங்களுக்கு பதில் சொல்கிறார். பதில் சொல்லி, இல்லை வள்ளலார் சரியாக தான் பட்டுக்கா, நீங்கள் தான் தவறாக புரிஞ்சிருக்கீங்கன்ட்டு அந்த விவாதம்.
இவர் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, வள்ளலார் பாடல்கள் ஆபாச தருப்பணம் அப்படின்னாங்க. ஓஹோ. இவர் ஆபாச தருப்பணத்தை ஆவை தனியாக பிரித்து வள்ளலார் பாடல்களா பாசத்தருப்பணம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து விவாதங்கள் சூடு பறந்தது. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கதிரவேர் பிள்ளைக்கு எதிர்வேர் பிள்ளை கிடைச்சிட்டார். கதிரவேர் பிள்ளைக்கு எதிர்வேர் பிள்ளை கிடைச்சிட்டார் எங்களுக்கு அப்படின்னு அருட்பா கோஷ்டி, 2 கோஷ்டி, அருட்பா கோஷ்டி மறுப்பா கோஷ்டின்னு சொல்கிறது. அருட்பா கோஷ்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. அதில் ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன், இவர் சொன்ன மறுப்பு மட்டும் சொல்கிறேன். ஒரு கூட்டம் நடக்குது. கதிரவேர் பிள்ளை பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஏன் அருட்பா வேண்டாங்கிறோம்னா, வள்ளலார் தான் கடவுள் நினைக்கிறார், பெரிய ஆணவத்தோடு பேசுகிறார். அவர் கன்னிகளாக பாடியிருக்கக்கூடிய பாடல்களை 2 வரை பாட்டுக்கு பாருங்க. நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே நான் அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணினான்னு பாடுறார். அப்போ சிவபெருமான் முடியிலே போய் உட்கார போகிறாரா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாடுறார். நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வேற நாடுகின்றேன் வெண்ணிலாவின்னு பாவலர் கூட்டத்தில் உட்காந்துக்கே தெரியல. இங்கே நேரம் மேடைக்கு போனார். நான் ஒரு சிறு விளக்கம் சொல்லாமல் இவரை பார்த்தோன்னே அங்கே ஒரு சிறப்பு. ஆனால் அன்னைக்குள்ள ரொம்ப பெருந்தன்மை இருந்திருக்காங்க. உடனே மேடையை கூப்பிட்டு பாவலரை அரவணைச்சி உட்கார வச்சு பேசுங்கிறாங்க. பாவலர் எடுத்தோன்னே பதில் சொல்லலை. ஆறுமுக நாவலுடைய சிறப்புகளை சொல்கிறார். இந்த பிரச்சனையாக கதிரவேற்புடைய பண்டிதத்தன்மை பாண்டித்யம்லாம் பாராட்டி பேசிக்கிட்டு, ஆனால் அவங்களுக்கு சின்ன புரிதல் சரியில்லை கலராரை பற்றி. இப்போ நாதர் முடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவுங்கிறது நீங்கள் நேரடியாக பொருள் பார்த்து ஏதோ ஆணவத்தில் முடிக்கு மேலே போய் உட்காருங்க அந்த பட்சன்னு பார்க்குறாங்க. வெண்ணிலாங்கிறது அழைத்து பேசக்கூடிய ஒரு குறியீடு. நம்ம குறியீடாக பேசுகிறாரு. இதை நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் பிரணவ தத்துவங்களெல்லாம் தெரிஞ்சால் அதுக்கு விளக்கம் தெரியும். அதில் கடைசி தத்துவம்னா நாத தத்துவம். நாத தத்துவங்கிறன்னா ஒரு ஆன்மா இசைவன்றி அந்த பேர் ஆனந்தத்தில் போய் கலத்த பரவெளி என்று அதை சொல்வார்கள், சிவஞான பெருவெளி என்று சொல்வார்கள், சச்சிதானந்த கடல் என்று சொல்வார்கள். அதில் போய் அந்த ஆன்மா கலக்கணும். அந்த ஞானத்தினுடைய கடைசி உச்சனை தான். அதைத்தான் அவர் பாடுகிறார். இதுக்கு நீங்கள் அங்கே முந்திய பாடலையும் பிந்திய பாடல் இணைச்சி பார்க்கணும். முந்திய பாடல் என்னது? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிதல் தானே ஞானத்தின் தொடக்கம். இன்பமுறுதல்ங்கிறது அந்த எல்லைக்கு போகிறோம். 2 அடுத்த பாட்டு தான் நாதர் முடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே. அதுக்கு அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டார். எல்லாரும் பார்த்தாங்க. சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நான் தாழ்ந்து விட நாடுகின்றேன் வெண்ணிலாவே. சச்சிதானந்த கடலுக்கு பேரானந்த அங்கே போய் கலந்துறது. அப்புறம் ஒன்றும் இல்லை. ஃபனா என்று சூஃபிசம் பேசாத அந்த விஷயத்தை ஃபனா என்று பேசும். சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே அங்கே நானும் தாழ்ந்து விட நாடுகின்றேன் வெண்ணிலாவேன்ட்டு நிச்சயதார் பாடின உடனே கூட்டம் அமைதியாயிடுச்சு. இப்படி பதில்கள் வள்ளலாருக்காண்டு வாதிட்டு பதில்கள் வர 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 இந்த விவாதங்களெல்லாம் அவன் மட்டப்பட ஆரம்பித்து அருட்பா அணியினர் வள்ளலாடு திருச்சபை சார்ந்தவர்களாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாவலர் செய்த இந்த பெரிய பங்களிப்பை பாராட்டுவதற்காக வள்ளலாடு அருட்சபையை சார்ந்தவர்கள் அவரை காஞ்சிபுரத்துக்கு அழைத்து யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து சிறப்பித்தார். பெரிய பந்தல் அமைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அவையில் அவருக்கு தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த அவையில் பாவலர் 3 மணி நேரம் அருட்பாவினுடைய அருமை பெருமைகளை பேசியிருக்கார். பேசிக்கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னென்னா, கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறார். ஏன்னா பழைய ஆளுகள் அந்த மருட்பா கோஷ்டிக்காரங்க இருப்பாங்கன்னு ஆகுறது. கேட்டாரா, நீர் என்ன இருந்தாலும் நீர் ஒரு அசைவர், நீர் எப்படி சைவரை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க. அந்த அசைவர் மாம்சம் சாப்பிட்ட சைவரை பற்றி நீர் எப்படி பேசலன்னு கூட்டத்தை செலுத்துறப்பு உடனே பாவர கூட்டத்தை அப்படி அமைதிப்படுத்திக்கிட்டு, யாம் அசைவர், யாம் அசைவம், தாம் தித்தாம் கிடத்துக்க தை தித்தை அப்படின்னு நடன ஆரம்பித்தேன். யாம் அசைவம், யாம் அசைவம், யாம் அசைவம். தில்லை அம்பலத்திலே காலை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற ராஜபெருமான். அவரும் அசைவம், நானும் அசைவம், நாங்கள் இருவரும் ஒரு சாதி, நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட்டம் ஆரவாரம்னு அப்படி அமைஞ்சிருக்கு. வாயை கொடுத்து மீள முடியாது அவர்கிட்ட. அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான பணிகள்லாம் நடந்தது. அதன் பிறகு தான் வள்ளலாரை பற்றிய விமர்சனங்கள்லாம் தமிழ்நாட்டில் பாவலர் போன்றவர்கள் வாதிட்ட பிறகு, பாவலர் இன்னும் பலர் அந்த பெருமக்கள்லாம் வாதிட்ட பிறகு இன்னைக்கு அருட்பா
வந்து வள்ளலாருடைய திருச்சபைகள்லாம் எங்களுக்கு ஆமா. பின்னணியில் இந்த பெருமக்களுடைய பெரிய கூட்டு முயற்சிங்கிறது அடிப்படையான காரணமாக இருக்கு. அற்புதமான விஷயம். ஏன்னா அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருமித்து செயல்பட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த இந்த நல்லிணக்கம்ன்றது எதிர்வழியில் இருந்த திருவிக்காவே பாவலருடைய தீவிரமான ரசிகர். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் திருவிக்கா பேசிக்கிட்டு இருக்கார். இவர் மேலப்பாளையத்து ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவர் பேசுகிறேன்னு கேட்டு வந்து வண்டியை நிறுத்திக்கிட்டு போய் என்ன பண்ணிருக்காரு, பின்னாலே போய் உட்காந்து கேட்டிருக்காரு. இவர் வந்து இருக்கிறத கவனிச்சிட்டார். இப்போ மேடையை கூப்பிட்டு கண்டிருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு சில எப்படி இங்கே ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கலாம்ட்ட. அவர் இஸ்லாமியராவா, எல்லாம் தெரிஞ்சவர் அவரை வச்சு பேச வைப்போம்ட்டு ஒரு 3 நாள் சொற்பொழிவு சைவமும் தமிழும்னு கொடுத்து நெல்லையப்பர் கோயிலில் பாவலர் 3 நாள் சொற்பொழிவு விட்டா. அவ்வளோ திருவிக்காத தலைமை அது. அப்போ என்னடான்னா எதிரணியில் இருந்தவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புலமையை அங்கீகரிச்சிருக்காங்க, அறிவையும் ஆளுமையும் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த அங்கீகாரங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா மாறி போச்சு. அதாங்க இப்போ குறியீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இறைந்து கிடப்பவன் இறைவன் அப்படின்னு வரீங்க ஐயா டிஜிஎன் ஐயா சொல்வார். இறைந்து கிடக்கு, எல்லாம் பரவி கிடக்குது அப்படின்வாங்க. அதை வந்து எவ்வளவு அழகா பாருங்க, இவரை கூப்பிட்டு இங்க பேச வச்சிருக்காருன்னா எவ்வளவு அற்புதமான விஷயம். இவ்வளோ அவர் கதிரவேர் பிள்ளையுடைய சீடர் மருட்பாணியில் இருந்தவர் ஆரம்பத்தில். அவர் இவருக்கு தீரா போனார். அவரே சொல்றாரு, கம்பராமாயணத்தை அதனுடைய மூலம் தெரிந்து பழைய முறைப்படி இன்றைக்கு பேசக்கூடிய ஒரே ஆளுமே சதாவதானி சேக்கிய தம்பி பாவலர் தான் என்று திருவிக்கா பதில் கொடுத்திருக்கார். தமிழ் ஆளுமை திருவிக்கா அவரு சொல்றாரு அப்படின்போது டிக்ளரேஷன் சாசனம் மாதிரி மிகப்பெரிய விஷயம். அப்புறம் இப்படி இருந்தக்கூடியது அதை எளிமைப்படுத்தி அதை வந்து நம்ம இலக்கியங்கள்ல இருந்து வந்து பாடல்கள், இசை அப்படின்றது அந்த இஸ்லாமியர்களின் பங்கு எப்படி வருதுங்க? அது இஸ்லாமியோட இசை பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அது வட இந்தியாவில் ரொம்ப அதிகம். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இசையோடு பாடக்கூடிய அந்த பாடல்கள், அந்த கசல் முசைரா என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம். ஓகே, ஒரு சொல்றது அதான் ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்களே, பவர்ஃபுல் எமோஷன்ஸ்னு வாட்ஸ்அப் சொல்ற போல அப்படியே வரக்கூடிய அந்த பாடல்கள். அது கல்யாண வீடுகளில் கூட பாடுவாங்க. கல்யாண வீடுகளில் மணப்பெண்ணை அலங்கரித்து சபை நடுவே உட்கார வச்சுக்கிட்டு மணப்பெண்ணிட்ட பேசுவாங்க. அதான் காதலியுடன் உரையாடுதல்ங்கிறது தான் கசல். அது முழுக்க காதலியோடு உரையாடுவது போலவே இருக்கும். காதலியோடு உரையாடுதல் அந்த பண்ண பெண்கள் சாதாரணமாக பாடுவாங்களா, கவி காப்திரம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெண்ணே பெண்ணே நீ மொட்டை மாடிக்கு செல்லாதே, பெண்ணே பெண்ணே மொட்டை மாடிக்கு பிறை பிறந்து விட்டது என்று பெருநாள் கொண்டாடி வருவார்கள். ஏன்னா முதல் பிறையை பார்த்து நோன்பு வைப்பாங்க, அடுத்த மாதம் முதல் பிறையை பார்த்துன்னு பிறநாள் கொண்டாடுவாங்க. நீ தயவு செய்து மொட்டை மாடிக்கு போயிடாதம்மா, நோன்பை இடையில விட்டுற போகிறாங்க. பிறை பிறந்து விட்டது என்று பெருநாள், இது பெண்கள் சாதாரணமாக பாடுவாங்க. இதை வைத்துக்கொண்டு கசல்ங்கிற கவிதை வடிவத்தை தமிழுக்கு கவி காப்திரமாக அறிமுகப்படுத்தினார். எல்லாம் இசை வடிவம், இசைப்பாடல் வடிவம். முசைரா அது இது, அதே போல இந்த பாட்ட வடிவங்கள் எல்லாம் அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கே பெரிய பங்களிப்பு. இன்னைக்கு அந்த ஆளுமைகள் அவங்களுடைய இந்துஸ்தானி இசையில் உள்ள பெரிய தாக்கம். சூஃபின்றது அதில் வருதுங்களா? சூஃபிங்கிறது இதோட சேர்ந்த விஷயம். சூஃபிங்கிறது ஒரு பெரிய ஞான மரபு. அது குறித்து நம்ம விரிவாக நிறைய பேசணும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் பேசிக்கலாம். சூஃபி விஷயம் இசையில் சொல்கிறேன். இசையில் சூஃபி இசை உண்டு. ஒரு நூபி நடனம், ஒரு விதமான ஒரு லயத்தில் ஆடிக்கொண்டு பாடக்கூடிய இதை உண்டு. கசல் வந்து சூஃபியில் பயன்படுத்துவாங்க. சூஃபி இசை பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து குணங்குடி மஸ்தானே வந்து பாட்டிருக்காருல, வந்து பெண்ணை இறைவனை காதலியாகவும் தன்னை காதலம். இப்போ சைவ நாயன்மார்கள் நினைச்சுவாங்க நாயகி பாவம், நாயகன் பாவம், இறைவனை காதலாம் தன்னை காதலியாகவும் பாவித்து கொண்டு பாடுவாங்க. ஆனால் சூஃபி ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இறைவனை காதலியாகவும் தன்னை கொஞ்சம் சின்ன மாற்றம். ஆமாம், என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உண்டனுக்கே, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உண்டனுக்கே, உன்னை விட்டால் பெண்ணெனக்கு உண்டோ மனோன்மணியே என்று குணங்குடி மஸ்தான் பாடுவார். இது வந்து கிட்டத்தட்ட கசல் வடிவம். இந்த மாதிரி நிறைய உண்டு. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இசையாக நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து என்ன இசைப்பாடல் வந்ததோ அதே மாதிரி பாட்டுக்காங்க. இப்போ அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுறார். அது திருப்புகழ் வந்து பச்சை திருமுத்து எல்லாம் கேட்டுப்பீங்களா, பெரிய இது. அது வந்த உடனே காசிம் புலவர் பாடுறார். அதே மெட்டில் அதே மாதிரி எடுத்து வைத்துக்கொண்டு காசிம் புலவர் நபிகள் நாயகத்துமே திருப்புகழ் பாடுவார். நான் ஏற்கனவே சொன்னது போல
அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடினோடனே கால் நெசரி புலவர் பூவடி சிந்து பாடுறாரு. அதே போல் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க. கோட்டார் ஞானியார் சாஹிப்பில் நூற்றுக்கணக்கான கீர்த்தனை பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. நபி பெருமான் மீது பாடி. அதே போல் முற்றோதுதல் முறையே உண்டு. முற்றோதல் முறைன்னா இப்போ திருவாசகம் முற்றோதல் இருக்குல்ல. ஆமாங்க. தேவாரம் திருவாசகம் முதல்ல தொடங்கி ஒரு நாள் இரவு இல்லை இப்போ ஒரு நேரம் தொடங்கி முழுக்க பாடி முடியும். குழு குழுவாக உட்கார்ந்து அந்த முற்றோதல் மரபே இங்கே உண்டு. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைங்கிற ஊர் இருக்கு. அங்கே பீர் முகமது ஒலியில்லா மிகப்பெரிய ஞானி சூஃபி ஞானி அடங்கப்பட்டிருக்காரு. அவர் எழுதிய ஞான புகழ்ச்சியை ஆண்டுதோறும் அங்கே முற்றோதலாக பாடுறாங்க. இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு முடியும். வீடு திறப்பு விழா, கடை திறப்பு விழா, நல்ல விஷயம் நடக்கும்போது முற்றுவதெல்லாம் ஞான புகழ்ச்சி பாடுறாங்க. அதே போல் அந்த கோட்டாரில் ஞானியார் சாஹிப் அடங்கியிருக்கக்கூடிய அந்த தர்காவில் வந்து ஞானியார் சாஹிப்புடைய ஞானாமிர்த கீர்த்தனைகளை வந்து முற்றுவதெல்லாம் பாடுறாங்க. இல்லை ஒரு மிக முக்கியமான செய்தினா ஞானியார் சாஹிப் தர்காவில் வந்து ஏற்றப்பட கொடியேற்றுவாங்க. அதன் பிறகு குறிப்பிட்ட நாள் தான் கொடியேற்றக்கூடிய கொடியை வந்து காவி கொடி. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.